எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குருசாமி பொண்ணு. இப்போது என்னோட மணி சேவிங்ஸ் அமௌண்ட்டை எடுத்து வச்சிடலாம். அது கூடவேவும் நான் இன்னைக்கு என்னோட செலவாக என்ன பண்ணினேன் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. கூடவேவும் நான் மணி சேவிங் டிப்ஸாக என்ன ஃபாலோ பண்ணேன், அது மூலமாக என்னால் எவ்வளோ சேமிக்க முடிஞ்சிச்சு அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தான் இனி ஒவ்வொரு நாளும் மணி சேவிங்ஸ், அதுக்கப்புறமா என்னோடய செலவு, அது கூடவேவும் ஏதாச்சும் ஒரு டிப்பு அந்த வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோ நைட் டைமில் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். டைம் 7 to 9 எப்போ வேணாலும் இருக்கலாம். என்னால் கரெக்டாக டைமிங் கொடுத்துட்டு கரெக்ட் டைமுக்கு அப்லோட் பண்ண முடியல. உங்களுக்கே தெரியும், எனக்கு 2 kids இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவங்களையும் பார்த்துக்கிட்டு நான் வீடியோஸ் ஷூட் பண்ணவும் செய்யணும், அடுத்து எடிட் பண்ணணும், போஸ்ட் பண்ணணும். எனக்கு இவ்வளோ ஒர்க் இருக்குது இல்லையா, இதனால் எப்போ வேணாலும் அதுக்காக தான் நான் டைம் மென்ஷன் பண்ணாமல் சொல்லியிருக்கிறேன். எனக்காக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு சேமிப்பு கொஞ்சம் அதிகம்தான். ஏன் அப்படின்னா சில விஷயங்களை நான் இன்றைக்கி பண்ணினேன், அது மூலமாக எனக்கு நிறைய பணம் மிச்சமாச்சு. அது என்ன அப்படின்னா, வீட்டிலையே இன்றைக்கி நெய் உருக்குனேன். இந்த நெய் உருக்கிறதுக்கான டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க்கு லாஸ்ட் இருக்கிற எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், 6 months பிஃபோர் நான் பாக்கெட் பால் வாங்கிட்டு இருந்தேன். இப்போது அதை அவாய்ட் பண்ணிவிட்டு பசும்பால் வாங்கிட்டு இருக்கிறேன். அந்த பசும்பால் நான் வாங்குறது மூலமாக எனக்கு பாக்கெட் பால் நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஒரு 1/2 லிட்டரே 35 ரூபா, 1 லிட்டர் 70 ரூபா. இது நான் பசும்பால் வாங்குறதுனால 1 லிட்டர் எனக்கு 50 ரூபா தான். இடத்துல ஒரு நாளைக்கு எனக்கு 20 ரூபா மிச்சமாகுது. இது 20 ரூபா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணோம் அப்படின்னா 30 × 20 200 ரூபா மிச்சம். மாதத்துக்கு 1 to 2 தடவை கண்டிப்பாக நான் கீ எடுத்துருவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி எனக்கான கீயை நான் உருக்கிட்டேன். இந்த மாதத்துக்கானது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 1/4 லிட்டருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு என்னோட கெஸ். இதை நான் கடையில் போய் வாங்கியிருந்தேன் அப்படின்னா 150 ரூபாயிலேருந்து 250 ரூபா வரைக்கும் இதுக்கான செலவு ஆயிருக்கும். கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நானே ரெடி பண்ணதுனால எனக்கு 150 ரூபா மிச்சம் அப்படின்ற வகையில் நான் 150 ரூபாயை என்னோட சேவிங்ஸாக எடுத்து வைக்க போகிறேன். அது கூடவேவும் இன்னைக்கான சேமிப்பு 50 ரூபா இல்லையா, ரெண்டையும் சேர்த்து 200 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மணி சேவிங் பாக்ஸில் இன்னைக்கு என்னோட சேமிப்பை நான் போட போகிறேன். இருக்கிறது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். இருந்தாலும் டெய்லி நம்ம பண்ண ஆரம்பித்தோம், அதையே நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பழக்கமாக மாறிடும். போது கூட ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். 1 தடவை 2 தடவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளேவும் நம்ம வீட்டுக்கு தேவையான ஹோம்மேட் நெய்யை ரெடி பண்ணிடுறோம் இல்லையா. கடையில் வாங்க தான் செய்கிறோம், ஒன்று ரொம்ப காஸ்ட்லியாக கொடுத்து வாங்குகிறோம், இல்லை ஏதோ ஒரு கலப்படமான பொருளை வாங்கிட்டு நம்மளோட குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட பணமும் மிச்சம், நம்மளோட ஹெல்த்தும் நம்மளால் பாதுகாக்கப்படுது. சொல்லட்டும்பா, டெய்லி நம்ம பாலை காய்ச்சிட்டு பால் ஆறின நெய்யையும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் டைம் தான் திரும்ப எடுப்பேன். அப்படி எடுக்கும்போது அந்த ஆடை ரொம்ப டைட்டாக மாறிடும். அப்படி ஆடையை கலெக்ட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நாளும் இந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கோம். அந்த கண்டெய்னர் என்னைக்கு ஃபில் ஆகுதோ அன்னைக்கு ஃப்ரிட்ஜில் நான் மாற்றிடுவேன். ஈவினிங் வச்சேன் அப்படின்னா மார்னிங் டைமில் எனக்கு எடுத்து பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆடையெல்லாம் அப்படியேவும் மிக்ஸி ஜாரில் மாற்றி கூலிங் வாட்டர் தான் நம்ம ஆட் பண்ணணும். மிக்ஸி ஜாரில் ரொம்ப நேரம் நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தாலும் மிக்ஸி ஜார் ஹீட் ஆகி நம்மளுக்கு பட்டர் வர்றதுக்கு ரொம்ப டிலே ஆயிரும். ஏன்னா அது மெல்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் எந்த அளவு கூலிங்காக நம்மளால் பண்ண முடியுமோ அந்த அளவு பண்ணுங்கள். கூலிங்காக இருந்துச்சு அப்படின்னா பட்டர் ஈஸியாக எடுத்துடலாம். பட்டர் எடுத்த உடனேயும் நீங்கள் நெய் உருக்காதீங்க. இன்னொரு நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அடுத்த நாள் உருக்கணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உருக்கும் போதும் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் உருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அது தீஞ்சு போகிற மாதிரி ஆரம்பிச்சிடும். கடைசியில் அந்த மாதிரி ஒயிட் கலர் பபிள்ஸ் வரும். பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா முருங்கைக்கீரையை தூவி இறக்குறீங்க அப்படின்னா வீடே மணக்க அட்டகாசமான நெய் ரெடி ஆயிடும். எனக்கு முருங்கைக்கீரை கிடைக்காததுனால நான் கருவேப்பிலையை சேர்த்து என்னோட நெய்யை ஃபினிஷ் பண்ணேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி சேமியா கேசரி பண்ணி கொடுத்துருந்தேன். ஏன்னா வீட்டில் எந்த ஸ்நாக்ஸும் இல்லை அப்படின்றதுனால இன்றைக்கி ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தேன். இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. இன்றைக்கி பாப்பாவோட
எக்ஸாம் நோட் புக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. மார்க்ஸ் எல்லாமேவும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தா. நான் ஒரே ஒரு விஷயந்தான் அவளுக்கு ரெகுலராக டீச் பண்ணும்போது சொல்கிறது, ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதை ப்ராப்பராக கற்றுக்கணும். அதுக்கு நீ எவ்வளோ நேரம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் அதை வந்து கரெக்டாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவளுக்கு டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும். ஏன்னா அனுபவபூர்வமாக எவ்வளவோ விஷயங்களை நம்ம வந்து கற்றுட்ருப்போம் இல்லையா? நம்மளை பார்த்து தான் நம்மளோட குழந்தைங்க வந்து வளர்கிறாங்க. நம்ம எந்த விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் அவங்களும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பிளேஸ்மெண்ட் வந்து அவளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங். ஃபஸ்ட்டு எக்ஸாமில் வந்து ரொம்ப வீக்காக இருந்தால் 2 months பிஃபோர் வந்து நடந்துச்சு. அதில் இங்கிலீஷ் மேக்ஸில் மட்டும் ஃபுல் மார்க் வாங்கியிருந்தா. நான் அப்போவே சொன்னேன், நெக்ஸ்ட் எக்ஸாமில் ஆல் சப்ஜெக்ட்லையும் நீ ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. இந்த தடவை ஹிந்தியில் மட்டும் கொஞ்சம் போயிடுச்சு. அது எதுக்கு அப்படின்றது எனக்கு கரெக்டாக கிளியர் பண்ண முடியலை. ஐடென்டிஃபிகேஷன் நான் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான கோச்சிங்கை அவளுக்கு கொடுக்கணும். மற்றபடி எல்லா சப்ஜெக்ட்லையும் தெலுங்கு, இங்கிலீஷ், மேக்ஸு இப்படின்னு சொல்லி 4 சப்ஜெக்ட் அவளுக்கு 4லையுமேவும் அவுட் ஆஃப் 20 ஸ்கோர் பண்ணியிருக்கிறா. ஆனால் இந்த விஷயங்களை வந்து 5th 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது லேர்ன் பண்ணியிருப்போம். இவங்க இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. எக்ஸாமுக்கு 5 டேபிள் 6 டேபிள் 7 டேபிள் இப்போ நம்மள நிறைய பேருக்கு கேட்டால் கூட தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிற ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க கூட இதெல்லாம் படித்து தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் அவங்க இருக்கிறாங்க. தான் லேர்ன் பண்ண ஆரம்பிக்காங்க இல்லையா? லேர்ன் பண்ணும் போதேவும் மக்கர் பண்ணி படிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அவங்க போயிடக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை புரிஞ்சு இது இப்படித்தான் அப்படின்றது படிக்கணும். லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ப்ரொனவுன்சியேஷன் பண்ணிப்பார். கரெக்டாக உன்னோட ப்ரொனவுன்சியேஷன் வந்துச்சு அப்படின்னா உன்னோட ரைட்டிங்கும் கரெக்டாக வரும். இப்படி தான் நான் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். தமிழ் வந்து ஸ்கூலில் கிடையாது, வீட்டில் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இப்போ வரைக்கும் உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் இது ரெண்டும் வந்து தெரியுது. இதை வச்சு அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும். இதை மட்டும் படிச்சுட்டாலே போதும். தமிழ் வந்து ஈஸியாக அவளுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு இதை வந்து மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவளுக்கு சாட்டர்டேஸ் கூட ஸ்கூல் தான். சாட்டர்டே ஹோம்ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அவளும் விளையாடணும் இல்லையா? எல்லாமேவும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு கஷ்டமாயிரும். அதனால் நான் ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன். சம்மர் ஹாலிடேயில் கற்றுக்குவாங்க. இன்னைக்கு என்னோட சேவிங்ஸாக நான் 200 rupees எடுத்து வைக்கிறேன். நான் இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நான் வந்து நெய் உருக்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த நெய்யுக்கான பணமாக 150 ரூபாயும் இன்னைக்கு என்னோட சேவிங்ஸாக 50 ரூபா அப்படின்னு சேர்த்து 200 ரூபாய் என்னோட சேவிங்ஸாக இன்னைக்கு என்னோட உண்டியலில் நான் சேர்க்குறேன். இதே மாதிரி உங்களோட சேவிங்ஸ் உங்களால் எவ்வளோ முடியும், ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாகவும் இல்லை ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி எந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலும் பரவாயில்ல. ஆனால் சேவிங்ஸ்னு ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். உங்களால் போட முடியலை இன்னைக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல, ஆனால் 1 ரூபாயாவது அன்னைக்கான சேவிங்ஸாக இருக்கணும். இதான் நான் உருக்கின நெய். லாஸ்ட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு நாளைக்கான வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்கள் கூட. எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நாளைக்கு மார்னிங் ஒரு குட் கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நாளைய வீடியோவில் சந்திப்போம். பை. கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ண மறந்துடாது.